Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே பஞ்சு போல நல்லா சாஃப்ட்டா இருக்கக்கூடிய அப்பம் இன்ஸ்டன்ட்டா குயிக்கா பண்ண போறோம். இது பாத்தீங்க அப்படினா நம்ம இன்னைக்கு அரிசி மாவு எதுவும் பயன்படுத்தாம கோதுமை மாவு வச்சு சட்டன் செய்ய போறோம். அதாவது நம்ம அப்பம் எல்லாம் பண்றோம் அப்படினா ஒன் டே நைட் மொத்தம் அதை புளிக்க விடணும். அதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது அது நல்லா உப்பலா வரும் அப்படிங்கற அவசியமே இல்ல. இன்ஸ்டன்ட்டா குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கடாய் வச்சுட்டு சரியா 150 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அதாவது இந்த வெல்லம் எல்லாமே நல்லா உருகி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் பாகுபதம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சரியா 2.5 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்க்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் பிராண்டில் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு மாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா 2.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அளவுகள் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம மாவு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெல்லம், அது நம்ம வடிகட்டி சேர்க்கணும். அதில் தூசி மண் கல் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுங்க. நான் எந்த கப்பில் மாவு அளந்தனோ அதே கப்புக்கு நம்ம பாக அளக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு வெல்லம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்டோடே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கணும். அப்போ 1 கப்பு நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். மொத்தமாக 3 கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி மாதிரி தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மான தண்ணியே சேருங்க. அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் போது தான் இது நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு மாவு ரெடியாகி கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடிக்கும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்மளுக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கோம். அதாவது வெள்ளைப்பாகு. மிச்சமாக 2 கப்பு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ விஸ்கோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டியும் இருக்காது மாவில். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு 5 போல் ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நீங்கள் ஈனோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு நம்ம பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம நல்லா சாஃப்டான அப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு பேக்கிங் சோடா போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒன் டே நைட்டு மொத்தம் நீங்கள் நல்லா புளிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி புளிச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்ல பபிள்ஸாக நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும். அதாவது நல்லா உப்பலாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றி எடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் நல்லா பபிள்ஸ் மாதிரி நம்மளுக்கு பொங்கி வரும். அதே சமயம் அடிப்பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலாக வரும். இது பண்ணுறது ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஒரு மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் குழிப்பணியார கல்லில் கூட ஊற்றி எடுக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு நல்லா சூப்பராக குழிப்பணியார மாதிரி வரும். அது சட்டுன்னு நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். அதிக எண்ணெயும் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்பக்கமும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு டிஷ்யூவில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் நம்மளுக்கு வெளியே போயிடும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஒரு அப்பம் பார்த்தீங்கன்னா 3 days வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.